இது மகிமை நேரம். மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மகிமை நேரம் மூலமாக உங்களை நான் மறுபடியும் 4வது நாளாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். கிறிஸ்மஸ் காலங்கள் அது ஒரு கீழ்ப்படிதனுடைய காலம். கிறிஸ்மஸ் என்றாலே கீழ்ப்படிதல் என்ற அர்த்தத்திலே அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த கீழ்ப்படிதலோடு நடந்த சிலருடைய பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்ற செய்தியை கேட்ட அந்த ஞானிகள் மூவர்களை பற்றி நாம் இன்றைய தினம் சிந்தித்தால் அது நன்றாக இருக்கும் என்று நான் ஆசிக்கின்றேன். ஏனென்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறார். அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் அறிந்து கொள்வதற்காக இந்த ஞானிகள் மூவரும் கிழக்கில் இருந்து அவர்கள் புறப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். இவர்களை வழிநடத்துவதற்காக ஒரு அசாதாரணமான ஒரு நட்சத்திரம் வானத்திலே தோன்றியது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்களைப் போல் அல்லாமல் ஒரு அசாதாரணமாக ஒரு வித்தியாசமான நட்சத்திரமாக அங்கே காணப்பட்டது. ஏனென்று சொன்னால், பிறந்திருக்கிறவர் சாதாரண ஒரு மனிதர் அல்ல, ஒரு அசாதாரணமான ஒரு மனிதர். அவர் தெய்வம். நம்மை காப்பதற்காக, நம்மை வழிநடத்துவதற்காக, நம்மை பாவங்களிலிருந்து மீட்பதற்காக கொடுக்கப்பட்ட பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்து. ஆகவே அவர் அசாதாரணமானவராக இந்த உலகத்திலே அவர் மரியாதையின் மூலமாக இந்த உலகத்திலே அவர் கொடுக்கப்பட்டாலும் அவரை பார்ப்பதற்காக அவர்கள் ஞானிகள் மூவரும் அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். இந்த அசாதாரண இந்த விண்மீனுக்கு அவர்கள் அவருடைய நட்சத்திரம் என்று சொல்லி பெயரிட்டு இருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு ஆராய்ச்சியாளர்களாக கூட அவர்கள் காணப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். ஏனென்று சொன்னால், இந்த வேத வல்லுநர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அசாதாரண ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஆராய்ச்சியாளர்களாகத்தான் இருக்க முடியும். ஆகவே இந்த ஞானிகள் மூவரும் மிகவும் ஞானவான்களாக ஒரு அவர்களோடு பெரிய ஆராய்ச்சியாளராக காணப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவர்கள் பிறந்த குழந்தையாகிய இயேசுவை தரிசிப்பதற்காக இந்த நட்சத்திரம் அவருக்கு வழிகாட்டுகின்றது. அது நட்சத்திரம் எங்கெல்லாம் சொல்லுகின்றதோ அதன் மூலமாக வழி நடந்து வருகின்றார்கள். இவர் நினைக்கின்றார்கள், யூதேயாவுக்கு ராஜாவாக பிறந்தவர் எருசலேமில் தான் பிறந்திருப்பார் என்று சொல்லி அவர்கள் எருசலேமுக்கு நேராக கடந்து வருகின்றார்கள். ஆனால் பிள்ளை பிறந்த இடம் பெத்லகேம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அங்கே ஏரோது ராஜா வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அரசாண்டு கொண்டிருக்கின்றான். அந்த கன்னிகள் எல்லாம் என்னுடைய வயிற்றிலே பிறப்பார், ஏனென்று சொன்னால் யூதருக்கு ராஜாவாக பிறக்கக்கூடியவர் அவர் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. யூதருடைய ராஜா என்று சொன்னால் அவர் ராஜா என்பவர் அரண்மனையில் தான் பிறக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், ராஜா ஒரு சாதாரண மாட்டு தொழுவத்திலே ஒரு நாளும் பிறக்க மாட்டார். ஒரு நாளும் அவர் சாதாரண இடத்தில் பிறக்க மாட்டார். சாதாரண கன்னியை அவர் தேர்ந்தெடுக்க மாட்டார் என்று சொல்லி அந்த ஏரோது ராஜா அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கன்னிகைகள் என்னுடைய வயிற்றில் பிறப்பார் என்று சொல்லி காத்திருந்தார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை இந்த ஞானிகளும் இந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கக்கூடிய இயேசு அரண்மனையிலே பிறந்திருப்பார் என்று சொல்லி எருசலேமுக்கு நேராக கடந்து வருகின்றார்கள். எருசலேமுக்கு நேராக கடந்து வரக்கூடிய அந்த திசை திறப்பப்பட்ட ஒரு காரியமானது எத்தனையோ ஒரு மோசமான காரியத்தை அங்கே விளைவித்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாமும் அப்படித்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தின்படி நமக்கு ஒரு வழியை காட்டுகின்றார். ஒரு நட்சத்திரமாக வசனங்களை அவர் கொடுத்திருக்கின்றார். அவரே முன்மாதிரியாக இருந்து தூதரின் மூலமாக உள் உணர்வின் மூலமாக நமக்கு சில காரியங்களை அறிவுறுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆனாலும் சில நேரங்களிலே நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் நாம் வழி தப்பினவர்களாக வேறு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அங்கே வேதத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 2 வயது குழந்தைகளுக்குட்பட்ட அத்துணை குழந்தைகளும் ஏரோது கொல்வதற்கு அங்கே ஆணையிட்டான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். இவர்கள் வழி தப்பி எருசலேமுக்கு போன நிமித்தமாக அங்கே பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். அநேக குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் நடந்திருந்த பாதைகள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வந்தார் என்று சொல்லி அங்கே வேதத்தின் அடிப்படையிலே வல்லுநர்கள் சொல்கின்றார்கள். இந்த 2 வருடங்களாக இந்த பிள்ளையை தேடி அவர் நடந்து வந்தார் என்ற அந்த காலகட்டத்திலே அதன் மூலமாகத்தான் ஏரோது ராஜா அந்த 2 வருடங்களுக்குள்ளதாக பிறந்த அத்துணை குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி உத்தரவு கொடுத்தார். இவருடைய பாதை மாறிய நிமித்தமாக
அந்த பாதை காட்டு நட்சத்திரத்தினுடைய அதை வழிதப்பி போனவர்கள் நிமித்தமாக அநேக குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த நட்சத்திரமாகிய விடிவெளி நட்சத்திரமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவர் வழியிலே செல்லும் பொழுது அப்படியே செல்லாமல் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரிந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய விஷயங்களை நாம் கண்ணோக்கி பார்த்து அதிலே நாம் வழிதப்பி போகின்ற காலத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் வியாதிகள் வருகிறது. தாங்கொன்னா வேதனைகள் பெருகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அது தேவனால் கொடுக்கப்பட்டதல்ல. நீங்களும் நானும் வழிதப்பி போனது நிமித்தமாக நாமே சம்பாதித்து கொண்டது. இந்த மூவரும் சாஸ்திரி மூவர்களும் அப்படித்தான். அவர்கள் அந்த விண்மீனை அப்படியே தொடர்ந்து செல்லாமல் ஒருவேளை எருசலேமில் தான் இந்த யூதருக்கு ராஜாவாகிய இயேசு பிறந்திருப்பார் என்று அவர்கள் இந்த மனுஷீகத்திலே நினைத்தின் அடிப்படையிலே அதற்கு நேராக கடந்து சென்றார்கள். அது நிமித்தமாக பெருத்த ஒரு சேதம், பெருத்த ஒரு இழப்பு அந்த இடத்திலே காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மீண்டுமாக அந்த விண்மீன் அவர்களுக்கு காட்டப்படுகின்றது. அதனை பின்தொடர்ந்து சொல்கின்றார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இப்படித்தான் நாம் ஒருவேளை வழி தப்பினவர்களாக கிறிஸ்தவர் அந்த ஜீவியத்தில் இருந்து ஒருவேளை வழுகி கீழே போய் ஒருவேளை அது பாதை மாறி செல்கின்றவர்களாக காணப்பட்டாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக ஒரு பாதை காட்டு நட்சத்திரமாக அவர் நமக்கு முன்மாதிரியாக நமக்கு முன் செல்கிறவராக அவர் காணப்படுகின்றார். அதை நாம் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் நாம் அவருக்குள்ளாக அந்த வழியிலே நாம் செல்வோம் என்று சொன்னால் நாம் எப்படி மூவராய் அந்த மூன்று ஞானிகளும் தேவனை தரிசித்தார்களோ, அந்த பாலவனாகிய இயேசுவை மரியாளுடைய அந்த முன்னிலை கிடைத்திருக்கக்கூடிய அந்த இயேசுவை கண்டு அவரை பணிந்து கொண்டார்களோ, அதை போல நாமும் நம்மளை முழுவதுமாக அவரை நோக்கியே நாம் செல்வோம் என்று சொன்னால், அவர் காட்டிய வழியிலே நாம் செல்வோம் என்று சொன்னால், அந்த கீழ்ப்படிந்து அவரை அப்படியே பணிந்து சாஷ்டாங்கமாக அவரை பணிவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் அது ஒரு மேன்மையானதாக காணப்படும். அவர்கள் ஞானிகள் மூவரும் அவருக்கு பரிசுகளை கொடுத்து அங்கே சாஷ்டாங்கமாக விழுந்து அதை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துமஸ் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ ஆயத்தங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பின் பண்டிகை அந்த மகிழ்ச்சியை கொண்டாட இருக்கின்றோம். நம்மோடு வாழுகிறவர்களும் அப்படி மகிழ்ச்சியோடு காணப்படுகின்றார்களா? நாம் அவர்களுக்கு என்னத்தை கொடுக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எதை தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிறப்பின் பாலகனாக கண்ட அந்த ஞானிகள் 2 ஆண்டு காலங்கள் நடந்து வந்து அவர்களுக்கு பரிசு பொருட்களை வைத்து அங்கே சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து தன்னுடைய கீழ்ப்படிதலை காட்டினார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிந்தவர்களாக அவருடைய வார்த்தையை அப்படி ஏற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மீட்பதற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார் என்ற வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்கின்றவர்களாக மற்றவர்களையும் அரவணைத்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை எனக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவர்களாக வாழக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மற்றவர்களுக்கும் அது மகிழ்ச்சியை கொடுக்கத்தக்கதாக நாம் அவர்களையும் அரவணைத்து அவர்களை நம்மோடு இணைத்து அவர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுத்து அவர்களை நம்மோடு இணைத்து நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவர்களையும் அழைத்து செல்ல வேண்டும். மகிழ்ச்சியான காலம் என்பது இந்த கிறிஸ்துமஸ் காலமாக இருந்தாலும் நமக்கு மாத்திரமல்ல, நம்மோடு வாழ்ந்து சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மற்றவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கான எல்லா காரியங்களும் முன்னெடுத்து நாம் செல்வோம் என்று சொன்னால், உண்மையிலேயே கீழ்ப்படிதலோடு நாம் காணப்பட்டோம் என்று சொன்னால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த ஞானிகள் மூவரும் திரும்பி செல்லும் பொழுது எருசலேமுக்கு நேராக செல்லாமல் நீ வேறு வழியில் செல்லு என்று சொல்லி கர்த்தரே அவருக்கு வழி நடத்துகின்றார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கீழ்ப்படி நடப்போம் என்று சொன்னார், ஒருவேளை வழி தப்பி போனோம் என்று சொன்னார், வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வழிகாட்டுகின்ற நட்சத்திரமாக காணப்படுகின்றார். அதன் வழியிலே நாம் சென்றோம் என்று சொன்னார் உண்மையிலேயே இந்த பிறப்பின் பண்டிகை ஒரு மகிழ்ச்சியான பண்டிகையாக இருக்கும், ஒரு கீழ்ப்படிதலின் பண்டிகையாக இருக்கும். அப்படிப்பட்ட மேலான கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இதை போன்ற ஒரு நாட்களிலே இருந்த பாலகனாக இந்த உலகத்தில் பிறந்தீர் ஆண்டவரே. ஞானிகள் உம்மை தேடி வந்தார்கள், நட்சத்திரம் வழிகாட்டியது ஆண்டவரே. நாங்களும் அப்படித்தான் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்திலே நீர் பிறக்க வேண்டுமா நாங்கள் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அந்த ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் மற்றவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு பலத்தை தாரும். நீரே வழி நடத்தும். இரட்சகர் மீட்பருமாகி இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.